முக்கியமா அந்த நோட்டீஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ம். நடிகர்கள் பல பேர் யாரு நேமையும் அவங்க சொல்லல. நடிகர்கள் பல பேர் வந்துட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. ம். ஆனா பெரிய பெரிய கம்பெனிக்கு மட்டும் நடிச்சு குடுத்துடுறாங்க. ஓகே. இதனால சிறு தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்பவே நஷ்டமாறாங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரி. அட்வான்ஸ் யார் குடுக்க சொன்னது? இல்ல அதாவது எப்படின்னா, தவறுங்கிறது வந்து 2 பக்கமும் தவறு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து, அவரு தனுஷ் வந்து நெறைய அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னாங்க. முன்னாடி விஷால் வந்து நெறைய அட்வான்ஸ் வாங்குறாருன்னு சொன்னாங்க. அட்வான்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிலயும் வந்து ஆள் விட்டு அனுப்பிச்சு, எனக்கு ஒழுங்கா வந்து அட்வான்ஸ் குடுங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? இல்லைல்ல. தயாரிப்பாளர்கள் வந்து தேடி போய் அட்வான்ஸ் குடுக்குறாங்க. நான் 20,00,00,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா, இல்ல நீ 22,00,00,000 தர்றேன். இந்தாங்க ஒரு 5,00,00,000 அட்வான்ஸ் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் குடுக்குறாங்க. ஸோ தேடி வர தேவதைய வந்து அவங்க ஏன் வந்து சும்மா விடுவாங்க? வாங்குவாங்க. ஒரு அளவுக்கு மேல போகும்போது அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் நெறையா வரும். மாறி மாறி வரும். இப்போ வந்து 22,00,00,000 அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனி வந்து 18,00,00,000 சம்பளம் தர்றேன். ஆனா பெரிய நிறுவனமா இருக்கு. பெரிய அளவு